தேவ சமூகத்தில் வருகிறதான ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நாம் வருவோம். பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த போராட்டங்களின் பிரச்சனைகளையும் தேவ சமூகத்தில் வந்து நாம் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும் அப்படி சொன்னாலும் அதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கு. அப்படி ஜெயித்தவர்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுதான் நமக்கு சாட்சி, அதுதான் நமக்கு உயிர்ப்பிக்கிறதான அனுபவம். அவங்கெல்லாம் எப்படி அதை மேற்கொண்டாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி கத்துக்கிறது பதில் வாங்கி கொண்டாங்க, எப்படிதான் அவங்க ஜெயிச்சாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த மெத்தேட்குள்ள நம்ம போகணும். நம்ம ஒன்றும் ஜெபிக்க தெரியல, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. ஆண்டவரே ஆண்டவரே விடுதலையாக அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஜபிக்கிறதான அனுபவங்கள் வித்தியாசம். அதுல போராட்டம் இருக்கு, தேவனோடு வழக்காற்ற அனுபவம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் நாம் செய்தா மட்டும்தான் கர்த்தரிடத்துல வந்து பதில நாம் இந்த நாட்களை பெற முடியும். இல்லைன்னா நாமும் எதுனா ஒரு பிரச்சனைக்கு வருஷ கணக்குல ஜெபம் பண்ணாலும், ஏதோ தேவ சமத்துக்கு வந்தோம், எனக்கு ஜெபம் பண்ண முடியல, என் ஜபத்துக்கு ஆண்டு பதில் இருக்க மாட்டார், அதனால அந்த ஊழிய காலத்துல போவோம், அவங்க ஜபத்துக்கு ஆண்டு பதில் தருவார், இப்படி நினைச்சுதான் வரவே தவிர நான் ஜபிச்சு அவர்களுக்கு பதில் வாங்குவோம் அப்படின்றத அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. உங்களுக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. நமக்கு ஒரு ஆளுங்க எங்கன்னா இப்ப ஊழியக்காரங்க, அவங்க நம்மளுக்கு ஜபம் பண்ணி விடுதலை வாங்கி தருவாங்கன்ற எண்ணத்துமே தவிர நீங்க வந்து கர்த்தரோடு போராடி ஜெயம் பெற்றதான் அந்த அனுபவத்தை நீங்க கண்டிப்பா பெற்றாகணும், கண்டிப்பா பெற்றாகணும். அதுதான் நம்மளுக்கு மேன்மையான இடத்துல வழிநாடு. யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் சண்டை நடந்தது. அவருடைய தேவைக்காக சண்டை நடந்தது. எனக்கு விடுதலை கொடு, இல்லைன்னா நான் சாவேன் அப்படி சொல்றான். ஆதியாகமம் 30:1. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தாம் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரனின் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்படி சொல்றான். யாக்கோபு போய் போராடு. அதை கொண்டுதான் இந்த நாட்கள்ல நான் மனுஷர்களை நோக்கி பார்க்கணும். எங்களுக்கு விடுதலை வாங்கிக்கொள்ளுங்க, விடுதலை வாங்கிக்கொள்ளுங்க, இல்லைன்னா நாங்க செத்துருவோம், எங்களுக்கு விடுதலை வாங்கிக்கொள்ளுங்க, இல்லைன்னா நாங்க செத்துருவோம் அப்படி சொல்லி போராடினார். நாம் கடவுளா சொல்லுங்க, எந்த ஊழியக்காரங்களும் கடவுள் எப்படியா? உங்களை மாதிரிதான் நாங்கள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தெய்வ சமூகத்துல சில காரியங்களை கற்றுக்கொண்டோம், அந்த காரியத்தை உங்களுக்கு கத்து தரணும், இப்படி நாம் போராடணும் அப்படி சொல்லி. அப்போ நீங்க என்ன செய்யணும், நீங்களாம் போராட ஆரம்பிக்கணும். தைரியமா, கஷ்டம் இல்லாதவங்க ஒருத்தரம் இல்லை, போராட்டம் இல்லாதவங்க ஒருத்தரம் இல்லை, வியாதி இல்லாதவங்க ஒருத்தரம் இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. ஆனா நாங்க போராட ஆரம்பிக்கணும், அந்த இடத்துக்குள்ள வரணும். நீங்க அந்த இடத்துக்குள்ள வராம இருந்தா நீங்க ராகேல் சொன்ன மாதிரி தான் சொல்லுவீங்க. ராகேல் சொன்ன மாதிரி தான் சொல்லுவீங்க, எனக்கு ஏதாவது செய்யலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற இடத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. 2வது வருஷத்துல யாக்கோபு என்ன சொல்றா, நான் கடவுளா, நான் தேவனா, நீ ஏகத்திற்கு போராடி இருக்கிற என்ன அர்த்தம்? இதை செய்கிறவர் கடவுள், நீ அவரோடு போராடாம என்ன போட்டிகள் சண்டை போட்டுட்டு இருக்கிற, எதை நீ டிஸ்டர்ப் பண்ற அப்படி சொல்றான். 2வது விஷயம். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் கோபம் கொண்டு, தேவனல்லோ கற்பத்தை அளித்திருக்கிறான், நாம் தேவனா என்றான். இதோ கர்த்தர் நாமே இந்த மாதிரி ஒரு வேலை அழைச்சி வச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு நிலபத்தில் கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் இந்த வழிக்குள்ள உன்னை நடத்தலாம். தேவன் தான் இந்த மாதிரி நடத்துறார், வேற பிசாசோ அதுவோ இதுவோ இல்லை. அவர் கட்ட போராடும். நான் மனுஷன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, தேவன் செஞ்சு வச்சிருக்கார், அவர் தான் அழைச்சி வச்சிருக்கார், அவர் தான் இந்த நிலவரத்தில் நம்ம நடத்துறார், அவர் பார்த்தா இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க புத்திமதி சொல்லிட்டார். கோபம் வருது, என்ன போட்டு உயிரை வாக்குறாங்கன்னு சொல்லி கோபம் வரும். கோபம் வரும்போது அவளுக்கு அந்த கோபங்களை குணபுத்தி சொல்றான், தேவன் தான் இதை பண்ணியிருக்காங்க, அந்த புரிஞ்சுக்கோ, தேவன் தான்
நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கிறார். அதை கூட புரிஞ்சுக்கணும். தேவன் அனுமதிக்காம எந்த விஷயம்னாலும் யாருக்கும் இது நடக்குமா? தேவனிடத்துல அன்பு போடுறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து கர்த்தரை நாம் நேசிக்கிறோம். தேவனிடத்துல அன்பு போடுறது சகல நன்மைக்கு எதுவா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப சகலமும் நன்மைக்கு எதுவா அப்படின்னாக்கா, இது ஏன் எங்களுக்கு தீமையா இருக்குது, இந்த விஷயம் ஏன் எங்களுக்கு தீமையா இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், தீமையை நன்மையாக மாற்றி தருவேன். நான் உங்களுக்கு நன்மைக்கு எதுவா தான் நடத்துறேன். இந்த தீமைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை காத்துட்டு இருக்குது. அதனால்தான் உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம், பின்னாட்களை உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு 15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளைவாய் சிற்பங்களும் தேடியும் தண்ணீர் தந்த வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரவழியால் உன்னை அழைத்து வந்தவளும். எதுக்கு இந்த பாதையில நம்மளை நடத்தலாம்? வனாந்திர பாதை, தண்ணீர் இல்லாத பாதை, வறட்சியான பாதை, ஒண்ணுமே இருக்காது. சில நேரத்துல எதிர்பார்ப்புதான் எந்த காரியமும் கையில இருக்காது. வறட்சியான பாதை, வனாந்திர பாதை, யாரும் உதவி செய்ய யாரும் இருக்காது. எந்த பக்கமும் நமக்கு சப்போர்ட் இருக்காது. எந்த பகுதியிலும் நமக்கு சப்போர்ட் இருக்காது. தனியா விடப்பட்டது போல அதான் வனாந்தரம். யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய வர ஆளுங்க மறைஞ்சிடுவாங்க. உதவி செய்ய வர ஆளுங்க மறைஞ்சிடுவாங்க. அப்போ இதுதான் வனாந்தரம். வறட்சி, தண்ணீர் இல்லை, எதிர்பார்க்கறது கிடைக்காது. தண்ணீர் சொல்றது நம்ம தாக்கத்தை செய்யக்கூடியது, எதிர்பார்க்கறதே இருக்காது. அப்போ இந்த மாதிரி பயங்கரமான வனாந்தரத்துல நடத்துங்க, எதுக்கு நடத்துன்னு சொல்றாரு. அது முன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றாரு, உன் பின் நாட்களில் இனி வரப்போகிற காலத்துல உங்களுக்கு நன்மை செய்யும்படியா இப்ப இந்த பாதையை நீ கடந்துதான் ஆகணும். அப்ப இந்த பாதையை கடக்கணும்னா கடவுள்கிட்ட திரும்ப வாங்கிதான் கடக்க முடியும். அப்ப இந்த ஜனங்கள் எப்படி போராடினாங்க? ஆண்டோட ஜபத்துலதான் போராட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நன்மை வரப்போகுது, அது எனக்கு சந்தோஷம். நன்மை வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாதையை நான் கடக்கணுமே, இந்த பாதையை கடக்க ஆண்டவர் கூட போராடி ஆகணும், ஆண்டவரோட போராடி ஆகணும். அப்ப எந்த ஒரு காரியங்களும் கர்த்தருக்கு செய்யறாங்கன்னா அது உங்களுக்கு நன்மை வரதான் செய்யறார். அது நம்மளுக்கு புரியாம நாம அவஸ்தப்பட்டு அங்கலாய்க்கு குழம்பி வேதனைப்பட்டு அழுது போராடிட்டு கிடக்கும். எல்லா பேரையும் குற்றம் சாட்டிடு. இந்த காரியமே வரணும், இந்த காரியமே வராம நீ தேவனோடு போராடு. இப்போ ராஜ்யத்துக்கு யாக்கோபத்தில் எப்படி போராடினால அவன் வந்து பத்தி சொன்னான், யார் வந்து இதை செய்திருக்கிறார், யார் நாளைக்கு இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணான், இனிமேல் எதுக்கு யாக்கோபோட நம்ம போராடின்னு அர்த்தம்? யாக்கோபு இதை செய்யறான்னு இல்லாத, யாக்கோபு இதை செய்யறான்னு இல்லாத உடனே அவன் என்ன பண்ணா, தேவனோடு வழக்காட ஆரம்பிச்சான். 6வது வருஷம் ஆதியாகமம் 30:6. அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு, தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப இவனுக்கு இருக்கிற பிரச்சனைய தேவனோடு போய் போராட ஆரம்பிச்சுட்டான். இது வரைக்கும் யாக்கோபோட போராடி கடந்தோம். நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் அப்படின்னு சொன்னா மனுஷர்களோட எதிர்த்து போராடிடுறாங்க. அவங்களை எதிர்க்கணும், அவங்களை ஜெயிக்கணும். இவங்களை இந்த நிலவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஆட்களை கொண்டு வந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனுஷர்களோடு போராடிடுறாங்க. நாம் மனுஷர்களோடும் அதிகாரிகளோடு போராட்டம் எதையும் ஜெயிக்க முடியும். பிசாசுகளோடு போராட்டத்தை நிறுத்துங்க. பேய்களும் நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, பேய்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. நாம் செய்ய வேண்டியதான காரியம் யாரு? இப்போ நான் ஒரு பையன் பிடிச்சிருக்கேன், என்னை பிடிக்க சொன்னது யாரு? ஆண்டவர். நான் தான் பிசாசம் வேண்டும், நான் பிடிச்சிருக்கேன். இந்த கப்பு அப்படி மேல நான் கையை வச்சிருக்கேன், என்ன கையை வைக்க சொன்னாங்க ஒரு ஆள், இந்த கையை வச்சிருக்கேன். இந்த கப்பு என்ன பார்த்து கையோடு ஏசு நாமத்தை கையோடு ஏசு நாமத்தை கையோடு ஏசு நாமத்தை கையோடு ஏசு நாமத்தை கையோடு எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் எடுக்க மாட்டேன். புரியுதா? நான் சொல்றது ஒரு டைம் புரியுதா? இப்ப என்ன ஒரு கையை வைக்க சொன்னாங்க, அதனால கையை வச்சுட்டேன். இப்ப இந்த கப்பு என்ன பார்த்து சொல்றது ஏசு நாமத்தை கையோடு ஏசு நாமத்தை கையோடு ஏசு நாமத்தை கையோடு நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன். அப்ப என்னை யாரும் வைக்க சொன்னாங்க, அவங்க வைக்க சொன்னோம் டக்கு. அப்ப என்னை வைக்க சொன்னது தேவன். பிசாசு தொட்டாக்குவார்,
பிசாசு வீட்டுல வந்து ஏதாவது கிரியை செய்யறாங்க, தேவன் அனுமதிக்காம வராது. அப்போ நாம பேர வெளிப்போ ஏசு நம்பி வெளிப்போ, ஏசு நம்பி வெளிப்போ, பேர வெளிப்போ சட்டம் பண்ணது. என்னன்னு சொல்லிட்டோம், எனக்கு அதிகாரம் கொடுத்த ஒரு அவர்தான், அவர் சொல்லணும் நான் போறேன். அப்ப நாம இப்ப என்ன செய்யணும்? இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நாம பேரை போட்டு அடிச்சுட்டே கிடப்போம், வெளிப்போ 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 வெளிப்போ. வியாதி தேவன் அனுமதிச்சுதான் நம்மள சில நேரத்தில் தோடும். வியாதியை வெளிப்போ, வியாதியை கூட்டு வெளிப்போ, விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும். அது எந்த சட்டம் பண்ணாது, அது அப்படியே தான், அது நம்மளை விட்டு போகாது. பிரச்சனையும் போராட்டமும் வருது, போராட்டத்துக்கும் பிரச்சனைகளோட போராடி நாம் யார் பெற்ற போராட்டம்ன்றத மனதிற்கு யாருக்கிட்டே போராடிட்டு வர. அப்ப பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் அதோட இதோட போராடிட்டு இருந்தோம்னா அது சைலண்ட், அதுக்கு ஒரு வேதனையே இருக்காது. நீ என்னதான் பண்ணாலும் அதுக்கு ஒரு வேதனை இருக்காது, அப்படியே. அப்ப நம்ம என்னதான் செய்யணும்? அதை அனுமதிச்சு அனுமதிங்களா அவங்க கட்டப்படாது. ஆண்டவரே எனக்கு தாங்க முடியுமா, இங்க எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கா? ஆண்டவரே என்னை ஏன் கண்ணோக்கி பார்க்கலாம், எனக்கு ஏன் இப்படிப்பட்டதா? ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்யணும், நீர் தானே என்னை விடுதலையாக்க முடியும், நீர் தானே என் ரட்சகர், நீர் தானே என் மீட்பர், நீர் தானே என் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இருக்கிறேன், நீர் தானே என் தாய், நீர் தானே என் தகப்பன், நீர் தானே என்னை சுமக்கிறது, இதுவரையிலும் என்னை பயப்படுத்துற நீ தானே. நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? என் வலது கருத்து பிடித்து நடத்தவேன்னு சொல்லிட்டேன், இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆகவே இப்ப நான் கஷ்டப்படுறேனே, என்ன உன் வலது கரம்? அதாங்க வாழ்க்கை. வழக்காட்டே நான் கர்த்தரின் வாழ்க்கை தீர்த்தாருன்னா என்ன அர்த்தம்? எங்க உன் வலது கரம்? ஆண்டவரே எங்க உன் ரட்சிப்பு? என்ன ஆண்டவரே எப்போட இருந்து விலகவே மாட்டேன்னு சொன்னீரேன். எங்க இருக்கிறீர், எங்க இருக்கிறீர், எங்க இருக்கிறீர்? என் சத்தத்துக்கு கேளும், என் சத்தத்தை கேளும், என் சத்தத்தை கேளும், என் சத்தத்துக்கு செவிக்கணும். இதுதான் நாம் தேவனோடு போராடுகிறானோ வழக்காடுறானோ. நாம இதை விட்டுட்டு யார்கிட்ட வழக்காட்டணும் அவங்க விட்டுட்டு வழக்காட்ட கூடாத போய் வழக்காட்டி வளர்க்கணும். பேய போட்டு கத்தம் பேய் சொல்லணும், எனக்கு அந்த சம்பந்தமே இல்லை, என்ன அனுமதிச்சிருக்கிறோம். உலகத்தாருக்கு போய் பேரி பிடிக்குது அப்படின்னா உலகத்தாருக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார், உலகத்தாருக்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். தீமோத்தேயு இல்லையா, தேவனிடத்தில் அன்பு பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நினைக்கும் அவர்கள் பால் பண்ணுவாங்க. தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவர்கள் தூங்கப்படுவார்கள் சொல்ல வேண்டி, தேவ பக்தியால் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் தூங்கப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ இந்த வார்த்தை எப்படி தொடர்ந்து பாருங்க, இந்த வார்த்தை எப்படி தொடர்ந்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நான் கடவுளுக்குள்ள அந்த அளவுக்கு இல்லை, ஆனா கடவுள் எனக்கு தெரியும், கடவுள் எனக்கு தெரியும். ஆனா கடவுளுக்குள்ள நான் ரொம்ப பக்தியாகவும் இல்லை. நான் ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், உபவாசம் போடுவேன், அபிஷேகம் கூட பெற்றுக்கிறேன், அந்நிய பாசம் கூட பேசிக்கிறேன், வேணாம். அப்ப இதெல்லாம் கடவுளுக்குள்ள பக்தி ஆயிடுமா? யோசித்து பாருங்க. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் கடவுள் எனக்கு நல்லா தெரியும், நான் உபவாசத்துக்கு ஜெபம் பண்ணுவேன், நான் ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் பைபிள் படிப்பேன், இதெல்லாம் பக்தி ஆகிடுமா? அன்றியும். அப்ப அன்றியும்னா இதெல்லாம் இல்லாம தெய்வ பக்தியாக நடக்க அப்படின்னா கர்த்தர் சொன்ன காரியங்கள் படி நான் செய்ய போறேன். இனிமே கர்த்தருக்காக நான் என்னை அர்ப்பணிக்க போறேன், கர்த்தருக்காக நான் ஜீவிக்க போறேன். அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருக்காரு, அவர் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, நான் அத மாதிரி மாற போறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அன்றியும் அன்றியும் தேவ பக்தியால் நடக்க மனதா இருக்கு. அப்போ நானும் இனிமே ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், உலகத்துக்காக நான் போராடணும், உலகத்துக்காக ஓடனேன். எவ்வளவு ஆண்டவரும் கூட இருக்கிறார், எல்லா விஷயம் தீக்கிறார், ஆனாலும் நான் உலகத்தினால தான் ஓடிக்கிறேன். இனிமே அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லாம எதுக்கு நான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுக்கு நான் தேவனுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்க போறேன். அதான் அன்றியும் அப்படி சொல்லி. அப்ப அன்றியும் தேவ பக்தியால் நடக்க மனதா இருக்கிறவர்கள் அப்படி சொல்லும் போது நாம இதுவரைக்கும் இப்படி நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப பேய்க்கு ஒரு பிரச்சனை இல்லை, பேய்க்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப நீ தீர்மானம் பண்ற, தீர்மானம் பண்ணும்போது விசாசம் வந்து கேட்கும், பேயும் அதை கேட்கும், ஆண்டவரும் அந்த தீர்மானத்தை பார்ப்பாங்க. ஆனா நீ எடுத்த தீர்மானத்துல உண்மையா இருப்பியா?
எடுத்த தீர்மானத்துல நீ உண்மையா இருக்கியா? இப்ப சோதனை காரணம் பார்த்து சொல்லுவார். ஓ கவனப்பா, யோகி எங்கேயே நடந்தது, பேய் உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தான். அவன் பேய் பார்த்து ஆண்டர் என்ன கேட்டாரு, நீ எங்கே இருந்து வருகிறார்? அவன் சொல்றான், உலகமெல்லாம் சுத்திட்டு வரேன், உலகமெல்லாம் சுத்திட்டு வரேன். என் தாசகனுக்கு யோகி மேலே கவனம் வைத்தாயோ, ஞாபகம் இல்லாதவங்களே ஞாபகப்படுத்திவிடுறார் ஆண்டவர். என் தாசனாகிய யோகி மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ நான் மறந்துட்டேன்ல, நீங்க சொல்லுங்க நான் உள்ள போறேன், அதுதான் அர்த்தம். நீங்க சொல்லுங்க நான் போறேன். அவன் உயிருக்கு எதுவும் பாதகம் நடக்காது, மிச்சத்தெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்ட்டார். இப்ப யாரு சொல்லி பேய் வரலாம் யோபு கிட்ட? யோசித்து பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 8-9 படி 7 படி. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தர் பூமிக்கு முன்னால் அதிலிருந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசன் உத்தமனும் தேவனுக்கு பயந்து கொள்ளாதவர்களுக்கு பூமிக்கு ஒருவனுக்கு அதற்கு சாத்தான் கர்த்தர் யோபு நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் கூட்டத்தை எல்லாம் அவன் கை அவனுக்கு சம்பத்து தேசிப்பை ஆனால் உன் கை அவன் அப்பொழுது அவன் உங்கள் முகத்துக்கு உண்மை தூசிக்கு வாழ்கிறான். கர்த்தர் சாத்தானை இதோ அவன் கை அவனுக்கு மாத்திரம் கை நீட்டாது என்றான். இப்ப யார் யோபு இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? பேர காரணம். இந்த வசனம் நீங்க படிக்கிறீங்களா, யோசிக்கிறீங்களா கொஞ்சம் வந்து? இப்ப யோபுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சா பேய் காரணமா? ஆண்டவர் தான் சொல்றாரு. இப்போ நீ இவ்வளவு சொல்றல, சரி யோபு கிட்ட உண்மையில போ, ஆனா அவனை மட்டும் தொடாத, அவனை மட்டும் தொடாத, நீ என்ன ஒண்ணு பண்ணிக்க. இப்போ யார் கொடுத்தது அனுமதி? அனுமதி கொடுத்தது யாரு? ஆண்டவர் தான் பேய்க்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதியை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் தேவ பக்தியா நடத்த மனதா இருக்கிறவர்கள், அவர்கள் எந்த அளவுக்கு பக்தியா இருக்கிறாங்க நான் பாக்குறேன். ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் பார்ப்பார், நீ எந்த அளவுக்கு பக்தியா இருக்கிற. அப்ப நான் உனக்கு துன்பத்தை அனுபவிக்கும் போது நீ அந்த துன்பத்திலையும் என்னை நோக்கி பாப்பியா, துன்பத்திலையும் என்னை நோக்கி பாப்பியா, உனக்கு கஷ்டம் வரும்போது என்ன மாத்திரம் தான் சார்ந்திருப்பியா, இதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். அதனால்தான் தேவபக்தியாக நடக்க மனதா இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா தேவபக்தியில நடக்க துன்பமா? சரி, நான் தேவபக்தியா நடக்க மாட்டேன், நான் ஏதோ எப்படியே இருப்பேன், நார்மலா இருக்கிற மாதிரி இருந்துட்டு போறேன், பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்ப எப்போ தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் வந்தோம், அப்பதான் நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அந்த ஊர் ஜனங்கள் எவ்வளவு பரிகாசம் கண்டு எவ்வளவு துன்பத்தில் அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஏனோ 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவங்க மனைவி பிள்ளைங்களோட அவனை என்னென்ன கேட்டிருப்பாங்க, என்னென்ன பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 300 வருஷம், 65 வருஷம் தான் குடும்ப வாழ்க்கை செய்யலாம். 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டே வெளிவந்த மாதிரி தான். ஆனா குடும்பம் இருக்கு, போவா வருவா எல்லாம். ஆனா எந்த விஷயத்தையும் அவன் கவனிக்க மாட்டான். குடும்பத்தில் தேவனோடு பழக ஆரம்பிச்சுட்டான். அப்ப மனைவி என்ன கேட்டிருக்கோம், பக்தி இருக்கணும். ஆனா இந்த பைத்தியகாரத்தனமா சுத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து வீட்டை கவனி, பிள்ளைங்களை கவனி. நாங்க என்ன நரகம் கிளப்பணும்னு தெரியுமா? கடவுள் 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 ஓடுறீங்க. நாங்க எந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க என்ன எங்க பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க சாதாரண இந்த 300 வருஷம் அவன் எவ்வளவு பாடுபட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா குடும்பத்தோட எவ்வளவு பாடு அனுபவிச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? குடும்பத்தை விட்டே வெளியே வந்து தேவனோடு சஞ்சரிச்சானே அவனுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க, காரி குத்தி இருப்பாங்க, மனைவி திட்டிருப்போம், பிள்ளைங்க திட்டிருப்போம். எங்களெல்லாம் எங்க அப்பா தான் சொல்லிட்டு சேர்த்து வைக்கணும். எங்களை அப்படி கஷ்டப்படும், நீ எங்கேயோ காட்டுக்கு போய் கிடக்குற, அங்க போய் கிடக்குற, எங்க போய் கிடக்குற, கடவுள் கடவுள் போற, எங்களுக்கு என்னத்தை சேர்த்து வச்ச பேசுவாங்க. பிள்ளைங்க இப்பயும் பெத்தவங்க பட்டு அது வாங்கி கொண்டு இதை வாங்கி கொண்டு கேட்கும் போது எதுக்கு எங்களை பெத்தவங்க கேட்கறாங்க இல்லையா? நீதான் உங்களுக்கு பெத்த, நீதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. மெத்து சொல்லா கேட்டிருக்க மாட்டாங்களா? அவங்க சகோதரர்கள் கேட்டிருக்க மாட்டாங்களா? அவங்க சகோதரிகள் இருந்திருப்பாங்க, சகோதரிகள் கேட்டிருக்க மாட்டாங்களா? எல்லாம் கேட்டிருப்பாங்க. இவ்வளவும் தாங்கிட்டு அவன் தேவனோடு சஞ்சரித்தான்.
சந்தோஷத்தோட. அதுதான் முக்கியம். இவ்வளவும் தாய்க்கு சந்தோஷம். யோபுக்கும் இதெல்லாம் வந்துச்சு. அவன் அழுதானா, துக்கப்பட்டானா, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருக்கு சோத்திரம். அதுதான். அப்ப தேவன் அனுமதிக்கிறார். அப்ப நம்ம போராடுறது யாருக்குன்னா போராடணும். எந்த விஷயத்துல இருந்தாலும் பேய் கட்ட போய் அப்படி இது சொல்லிட்டு துரத்திட்டு இல்லாம, வியாதி கிட்ட போய் போராடிட்டு இல்லாம, ஆண்டவனோடு போராடணும். கடவுளை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீர் தான் என்ன விடுதலையாக்க. இந்த பிசாசு கிட்ட நான் போராடணும். பேயை பார்த்து இயேசு நாமத்துல வெளியே போக நான் சொல்ல மாட்டேன். அனுமதிச்சிருக்கணும். நீர் சொன்னதான் அவன் வெளியே போவான். நீர் சொல்லு. நீர் என்ன விடுதலையா, நீர் என்னை பாதுகாப்புகள். என்னால தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் வழக்க தீர்ப்பு. சத்தம் போடு, ஆண்டவர் சமத்துல சத்தம் போடு. கர்த்தரின் வழக்கை தீர்த்து சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் சத்தம் போட்டு தப்பிச்சிருக்கான். என்னை காப்பாற்ற ஆண்டவரே, இந்த விஷயத்துல இருந்து என்னை காப்பாற்ற நீங்க மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும். நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும். அப்படி சொல்லி சத்தம் போட்டான். அதனாலதான் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுதலை. அவன் எதிர்பார்த்ததை கிடைச்சு பாதி ஆகும் 30 ஆகும். அப்பொழுது நாங்கள் தேவனின் வழக்கை என் சத்தத்தை எனக்கு ஒரு குமாரன் கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டான். தான் அப்படின்னு சொன்ன என்ன தெரியுமா அர்த்தம்? நியாயம் விசாரிக்கிறவன் என்றார். என் நியாயத்தை கர்த்தர் விசாரித்தார். அது அப்படியே பேர் வச்சார் தன் பிள்ளைக்கு. கர்த்தர் எனக்கு நியாயம் விசாரித்தார், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்தார் அப்படின்னு சொல்லித்தான் தான் கேட்டுச்சு. நியாயாதிபதி அப்படின்னு தான் சொன்னா நியாயம் விசாரிக்கணும். அடுத்து நியாயம். எப்படிப்பட்டதான போராட்டம் பார்த்தீங்களா? 9வது வருஷத்துல 8வது வருஷத்துல மகா போராட்டம் போராடி 8வது வருஷம். அப்பொழுது நான் மகா போராட்டமாய் சாதாரணமா போராடுறேன். ஏதோ கொஞ்ச நேரம் 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜபம் உட்காந்துட்டு அப்புறம் மூட்டிட்டு ஏறிட்டு மகா போராட்டமாய் அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு டைமே தெரியல. நான் எப்போ ஜபத்துல உட்காந்து எப்போ எழுந்தேன்னு எனக்கு தெரியாது. ஜபத்துல டைம் கொடுத்தே தெரியக்கூடாது. ஒரு காரியத்துக்காக போராடி நிமித்தீங்கன்னா டைம் கொடுத்தே தெரியக்கூடாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருப்போம். 1/2 மணி நேரம் 4 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ஜபம் உங்களுக்கு டைம் கொடுத்தே தெரியும். தேவனோடு உறவாடு அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, அந்த நேரம் மட்டும் நமக்கு தெரியலையே. அதுதான் கர்த்தரோட ஒரு இருதயம் அப்படின்னு ஒட்டி இருக்குது. நீ ஜோம் பண்ண உட்காந்து வேலை செஞ்செல்லாம் அது வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணி டைம் ஆகும் 1 மணி நேரம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உனக்கு எந்த விதத்திலையும் உன் இருதயம் கர்த்தரோடு ஜெயிச்சு ஆகும். அந்த பக்கம் கூட போகணும். ஏன்னா உனக்கு நேரம் போக மாட்டேங்குது. 5 நிமிஷம் போனா கூட ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி 5 நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப 1/4 மணி நேரம் அப்படின்னா நமக்கு யுகம் மாதிரி கடந்து போகும். ஏன்னா கர்த்தருக்கு முழக்கம் பயங்கரமான ஒரு டிராக் இருக்கு, விரிசல் இருக்கு. கர்த்தரோடு நம்ம சந்தேகிக்கலாம் 300 வருஷம். ஒருவேளை யோனாக்கு 3 வாரம் போல இருந்திருக்கலாம், 3 நாள் போல இருந்திருக்கலாம், இல்ல 3 மணி நேரம் போல இருந்திருக்கலாம். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குது. மனுஷங்களுக்கு தான் அங்க 2 பக்கம் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாளே சொல்லணும். ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் யோசிப்பேன், 1000 வருஷம் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல அப்படின்னு யாருக்கு சொல்லி இருக்குன்னாக்கா, மனுஷனுக்கு தான் ஒரு நாள் கடத்துக்கு 1000 வருஷம் போனது. ஆனா ஆண்டவரோட இருக்கும்போது 1000 வருஷம் ஒரு நாள் மாட்டாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சு. ஆகவே தேவனுடைய காரியம் சாதாரணமானது. நாம் தேவனோடு இருக்கிறதான அனுபவம்ன்றது நமக்கு டைம் கொண்டே தெரியல. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற கொஞ்ச நேரம் உட்காந்து சகிப்பா இருக்கும், வேதனையா இருக்கும். எனக்கு ஜபம் பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி நாங்க ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்றதுக்கான அனுபவம் தான் வந்து இதுதான். அந்த சஞ்சரித்ததான அனுபவம் நம்மள விட்டு போகுது. மகா போராட்டம். இந்த மகா போராட்டமா நீ தேவனுடைய ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா விடுதலை.
குதிரை. யாக்கோபு அவன் தேவன் போராட்டம் சொல்லி அவன் ஜபத்துல போராடினான். ஆண்டவர் அவன் வெளியே கொண்டு வரும்போது அவனுக்கு வாக்குத்தத்தம் விட்டார். 28:13 ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் தகப்பனாகி ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இப்பதான் முத ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனம் பண்ணார். யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு அந்த தெய்வம் யாருன்னு தெரியாததுனால தேவனை தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். நான் யாருன்னு நீ எதிர்பார்க்காத, நான் உங்க அப்பாவுடைய தேவன். உங்க அப்பா ஆராதிக்கிறாரு, அவர்தான் நான். ரெண்டாவது உங்க தாத்தா ஆபிரகாம் ஆராதிச்சாரு, அவரும் நான் தான். நான் உங்க பரம்பரையுடைய தெய்வம். நான் உங்களுடைய பரம்பரையா ஆராதிச்சுட்டு வர தெய்வம். வேற யாரும் நினைச்சிடாத, நான் உடைய தகப்பனுடைய தெய்வம். இப்போ நான் நீ படுத்திருக்கிறதான இடத்த நமக்கு தரேன். எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டதான நேரம் அப்படி சொன்னா தெரியுமா? தன் தகப்பன் தன் தாய் எல்லாரையும் ஓடி வரோம். யோசித்து பாருங்க. கோலும் கையுமாய் நான் இந்த காற்றை கடந்தேன் நம்பி சொல்லி ஒரு இடத்துல சொல்றான். கோலும் கையுமாக வந்தான். யாருன்னா அம்மா தான் அனுப்பி வைக்கிறான், தகப்பனும் தான் அனுப்பி வைக்கிறான். கூப்பிட்டு ஆசீர்வதித்து நீ லாபான் மாமா வீட்டுக்கு போ, லாபான் வீட்டுக்கு போன்னு அனுப்பி வைக்கிறான். ஒண்ணுமே முகாமி அனுப்பியிருப்பாங்க, பாண்டை கொண்டாடலாம். ஆனா கொண்டு வந்தது அதிகம். யூதப்புடைய சரித்திரத்துல கழுதைகள் மேற்பான் சேனை கட்டி வண்டியை வச்சு தள்ளிட்டு போறான். தள்ளிட்டு போகும்போது மலை ஏறும், செங்குத்தான மலை மேல. அப்படி ஏறும்போது ஏசு அப்படினால வந்துட்டான். அவன் ஊரை விட்டு போறான், அவன் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அப்படினால துரத்திட்டு வரான். ஏசு அப்படினால துரத்திட்டு வரும்போது இவனத்தை என்ன பண்ணா, இந்த கழுதைகளையும் குதிரைகளையும் வச்சுக்கிட்டு இந்த வண்டியை வச்சு நிறைய பணம் நடந்துச்சு. மாமா வீட்டுக்கு போறான்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு போறாங்க. அங்க இருந்து வேற பொண்ணு வேற எடுக்கணும். அப்போ நிறைய பொருள் எடுத்துட்டு போகணும், நிறைய காரியங்கள் எடுத்துட்டு போகணும். அப்பதானே அம்மா இவ்வளவு வணங்கிட்டாங்களே, கூட்டு உட்காந்து சாப்பாடு போடுவான். வெறும் கையோட ஒரு வீட்டுக்கு போனா துரத்தி பண்ணானா எந்த வீட்டுல யாரும் ஏத்துப்பா? வெறும் கையோட ஒரு வீட்டுல வந்து எதுக்காக கையில பெருமையா கோவேரி சாப்பிட்டு உட்காந்து இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? யாரும் இப்படி போக மாட்டாங்க. இப்ப இவன் எடுத்துட்டு போகும்போது இந்த மலையை ஏற முடியல. ஏற முடியாதுன்னா என்ன பண்ணிட்டான், அந்த வண்டியை கட்டுட்டான். கழுது வண்டி அது வெயிட்டா இருக்கல, ஏற்ற முடியல. இன்னும் மெதுவா ஏற்றணும், அவன் வந்துடுவான். அதனால வண்டியை கட்ட குதிரை மலை ஏறி ஓடி கழுத மலை ஏறி இவன் வேகமா போயிட்டான். இப்ப இவன் கொண்டு வந்தது எதுவுமே இவன் கையில இல்லை. இவன் கொண்டு வந்தது எதுவுமே இவன் கையில இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம், ஒரு ஓரத்தில் படுத்துட்டான் சூரியன் அஸ்தமிக்கும் போது. அப்ப இவன் கொண்டு வந்த பண்டங்கள் போச்சு, பொருட்கள் போச்சு. இவன் போட்டிருக்கிற துணியோட படுத்துட்டு கிடத்தான். இவன் போட்டிருக்கிற துணியோட படுத்துட்டு கிடக்குறான். அனாதையா தன் தாய் ரொம்ப நேசித்தா. தகப்பான் கூட ஏற்காக ஓடி போயிட்டு சொல்லிட்டான். பெற்றோடே தோத்துறாங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க. உன் தாய் உன்னை போட சொல்லிட்டான், உன் தகப்பன் உன்னை துரத்திட்டான், எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க. இவன் கிட்ட இருந்ததுதான் நோட்டு போயிடுச்சு. ஆனா உன்னை கவலைப்படாத, நீ படுத்திருக்கிற அந்த இடத்தையே நான் உனக்கும் சந்ததிக்கு தந்துடுவேன். நான் அவ்வளவு பயங்கரமான தேவன், எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இப்படிதான் அவன் பேசினேன். இப்ப படி அந்த 13வது வசனம் பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் என்று நானும் தகப்பனாகி நீ படுத்திருக்கிற உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். உனக்கும் உன் சந்ததிக்கு நான் இந்த இடத்துல தருவேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கும் உன் சந்ததிக்கு வாக்கு தத்துவம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது உனக்கு நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்துவம் பண்றாரு. இவனுக்கு என்ன தெரியுமா, அந்த வாக்கு தத்துவம் இவனுக்கு பெருசா தெரியும். அந்த வாக்கு தத்துவம் இவனுக்கு பெருசா தெரியும். எனக்கு சந்ததிக்கு இந்த பூமியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன தெரியுமா செய்தான், நான் வேற ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவரே, நான் இப்படி நல்லா வந்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப எல்லாம் என்னை விட்டு பறிகொடுச்சு. இப்ப நான் போறேன். இப்ப நான் எங்க போறேன், லாபான் வீட்டுக்கு போறேன், எங்க மாமா வீட்டுக்கு போறேன். வெறும் கையோட போறேன். வந்ததெல்லாம் போயிடுச்சு. வெறும் கையோட போகும்போது அவன் என்னை ஏற்றுப்பானா, அவன் என்ன சேர்ப்பானா? உன்னை இல்லாமையா என் சகோதரி வீட்டுல இருந்து நீ வந்த, என் சகோதரி அனுப்பும்
போகும்போது சீமான் வீட்டுக்கு அனுப்புனேன் நானு. ஏன்னா எலியாசர் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவளை கூட்டிட்டு வரும்போது ஈசாக்கு மனைவியை கூட்டு வரும்போது அவன் என்ன சொன்னான், என் எஜமான் 4 மாடு ஒட்டகம் பொண்ணும் வெள்ளியும் வேலைக்காரங்க ஏராளமா இருக்கிறாங்க. எங்க எஜமான் சாதாரண ஆட்கள், அவர் சீமான் அப்படி சொல்றான். என் எஜமான் சீமான் அப்படி சொல்றான். படிங்க 24வது அதிகாரம் 34 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தீவானை கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரி ஒட்டகத்தையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்லிதான் எலியாசர் ரெபெக்காவை கல்யாணம் பண்ணி வெளியே வந்தான். அவங்க பெரிய பணக்காரன் வீட்டுக்கு நாங்க கொள்ள அனுப்புறோம். என் பிள்ளைய ஏதோ ஒரு பரதேசி வீட்டுக்கு அனுப்பல, பெரிய வசதியான பணக்காரன் வீட்டுக்கு, ஜமீன்தார் வீட்டுக்கு அனுப்புறோம். அந்த காலத்துல இவ்வளவுதான் ராஜாக்கள் காரி, அந்த மாதிரி ஆட்கள் வீட்டுக்கு தான் என் பிள்ளைய நாங்க அனுப்புறோம்னு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப அங்க இருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னா வெறும் கையோட வந்தாலே எவ்வளவு வசதியான வீடு, நாங்க எப்படி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறோம், எவ்வளவு பெரிய சீமானுடைய வீட்டுல இருந்து வர திருப்பி ஒன்னே சேர்க்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்னைக்காவது பைபிள் படிச்சு யோசிச்சிருக்கீங்களா? ஒன்னையத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்டால. அதனால நான் சொல்றான், ஆண்டவரே நான் போற வீட்டுல ஒண்ணு கிடையாது என் கையில, நான் என்ன பண்றது, என்ன அவன் சேர்த்துப்பானா? அதனால பார்த்துக்கப்ப இந்த இடத்துல இந்த தருவம் அது தர வைத்து தர அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஆனா இப்போ நீ எனக்கு என்ன செய்யணும்? இப்போ தேவரே நான் போகிற இடமெல்லாம் நீ என் கூட வா, என் கையில ஒண்ணும் கிடையாது, என் கூட வா. எனக்கு அவன் சோறு போட மாட்டான், நான் கட்டின துணியோட போறேன். மாட்டு வஸ்திரம் தருவாங்க தரமாட்டோம்னு எனக்கு தெரியாது, மாட்டு வஸ்திரம் எனக்கு தருவாங்க தரமாட்டோம்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு என் கூட நீ வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்து எனக்கு டெய்லி சோறு கிடைக்கணும், அப்புறம் வேற துணி கிடைக்கணும். நீ என் கூட இருந்து இது ரெண்டும் கிடைக்கிற மாதிரி எனக்கு செய்துட்டு நான் மறுபடியும் எங்க அப்பா வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா நான் அனாத மாதிரி அங்க இருக்கப்படாது. நான் மறுபடியும் எங்க அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி வந்துட்டேன்னா நீ எனக்கு தேவன், நான் உனக்கு ஜபம் அப்படி சொல்லணும். 21 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியை என்னை காப்பாற்றி உள்ள ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை காப்பாற்றி அப்படின்னா வெறும் கையோட போறேன். என்னை துரத்தி விட்டான்னா, என் மாமா வீட்டுல என்ன சேர்க்கறான்னா, அதனால என்ன காப்பாத்து, அவன் கண்ட தயவு கிடைக்க செய்யி, என் கூட நீ வா, அவன் கட்ட இருந்து சுற்றியாவது சோறு கிடைக்கணும், எனக்கு உணவு டெய்லியும் கிடைக்கணும், எனக்கு வேற துணி இல்ல, அவன் தான் துணி தரணும், அவன் கண்ணில் இறங்கும் பாராட்டு செய், எனக்கு உணவு கொடுக்க வஸ்திரம். நாம் இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கோம், எத்தனை நாள் படிச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் நம்ம ஒத்தனை முன்னாடியா போறேன், முழுக்க வஸ்திரம் கூட சொன்னாரு அப்படின்னா அவன் எந்த நிலவரத்துல இருந்தாலும் நம்ம என்னைக்கா பேசிப்போமா? கர்த்தர் அவனுக்கு தனம் செய்து எப்படிமான பரிவாரம் போடலாம் திருப்பி வந்தான் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா அவன் எந்த சூழ்நிலை இருந்து ஜெபம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அவன் எந்த நிலவரத்துல இருந்தான் முதல் அதை நம்ம யோசிக்கணும். அப்ப இவன் கேட்கறான், இப்படி போறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு, எனக்கு என் கூட இங்க என்ன காப்பாத்துங்க, என் கூட இந்த காப்பாத்துங்க. இப்ப நான் திரும்பி போனேன் ஏசா என்ன கொள்ளுவான், அங்கேயும் போக முடியாது. இங்க போனாலும் ஒன்னும் இல்லை என் கையில, வெறு கையோட போனா அவன் வெறுப்பா இருப்பான். இப்படி வந்திருக்கிறாங்க, வெறு கையோட வந்திருக்கிறாங்க, என்ன கோவப்படுவான். நீ என் கூட இப்படி இதெல்லாம் எனக்கு உதவி ஹெல்ப் பண்ணு, நீ இந்த தேசத்தை கொடுத்துதான் அப்புறமா பாத்துக்கலாம், முதல் நான் உயிரோட நான் அதுக்கு உதவி செய்ய இருக்கு அப்படின்னு சொன்னான். அதனால ஆண்டவர் அவனுக்கு பொறுத்தனையே இப்ப அதுக்கப்புறமா நீ எனக்கு தரதாத்தனையே நான் உனக்கு தசம் வாங்க போயிருக்கேன். அப்படியெல்லாம் நீ எனக்கு செய்து அப்புறம் எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நான் உங்க முதல் பலன் நான் தந்துருவேன். எப்படி தொட்டதாங்க ஜபம் மகனம் பாருங்க. கீழ் வசனம், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ண நான் தேவனே நேசித்தால் எல்லாவற்றிலும் உமக்கு தத்துவமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டாங்களா? என்ன சொன்ன, என் கையில ஒண்ணும் இல்லை, இனிமே என்ன கிடைச்சாலும் இது வரைக்கும் நான் உங்க காணிக்க தசமாக கொடுத்தது கிடையாது, இது வரைக்கும் ஒரு காணிக்க தசமாக கொடுத்தது கிடையாது. இனிமே எனக்கு எதனா கிடைச்சிச்சுன்னா, நீ எனக்கு உதவி பண்ணி எதனா கிடைச்சிச்சுன்னா அதுல முதல் பலன் உனக்கு தான் தரும். அதுதான் அவங்க செய்து போட்டாங்க. எப்படி எல்லாம் யோசித்து போட்டாங்க பண்ணிருக்காங்க. இப்ப அவன் வந்துட்டான் லாபான் வீட்டுக்கு,
வந்துட்டான். வந்து திருப்பி வர பொருளோட தான் திரும்பி வரும்போது திடீர்னு இப்போ ஏசா கிளம்பி வந்துட்டாங்க பார்க்க. அவன் வரான்னு கேள்விப்பட்ட வரையிலும் இவனுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, இப்ப இவனுக்கு இப்போ ஆண்டவன் என் கூட இருக்கும், எனக்கு உள்ள முன்னாம முழுக்க வசனம் இதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் இன்னைக்கு யாரும் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ முத ஆண்டவன் இந்த தேசத்தை கொடுப்பேன் உனக்கு உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அந்த வாக்குத்தத்தம் இப்பதான் இங்க எனக்கு வருது. இப்பதான் நினைப்பு வருது, ஐயோ ஆண்டவன் எனக்கு என் பிள்ளைகளுக்கும் என்னையும் இந்த தேசத்தை கொடுப்பேன், என்னை விருத்தி அடைங்க செய்வேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்னக்கா என்ன எதையும் பிள்ளைக்கும் தாய்மார்களையும் கொண்டு போனானே அப்படி சொல்றான். 32வது அதிகாரம் 9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நான் எவ்வளவு நேரம் பார்க்கிறேன். நான் கோலும் கையுமாய் இந்த யோசனை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிமாணம் தாய்மார்கள் பொறி வைப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அதுக்கா என்ன கால் பண்ணிடுவான், என் பிள்ளைங்களை கால் பண்ணிக்குவான், எல்லாமே போயிடும். அப்ப உன் வாக்குத்தத்தம் பொய்யா போயிடும், உன் வாக்குத்தத்தம் பொய்யா போயிடும். நீ எனக்கு தரேன்னு சொன்னல, அந்த தேசம் வாக்குத்தத்தம் எதை வேணா போயிடும். என்னையும் கொள்ளுவான், என் பிள்ளைக்கு கொள்ளுவான், தாய்மார்களுக்கு கொள்ளுவான், எல்லாரையும் கொளுத்துவாங்க. எல்லாத்தையும் கொண்ட பேர் வாக்குத்தத்தம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தானே வாக்குத்தத்தம் மண்ணுல அது இப்ப பொய்யா போகுது. இப்ப அவன் போகுது, அதாவது போகுது, ஏதாவது சொல். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு உதவி பண்ணான். அப்ப அவன் போராட ஆரம்பிச்சான், ஆண்டவரோட தனித்து போராட ஆரம்பிச்சான். போராட ஆரம்பிக்கும் போது ஒரு நைட்டுக்குள்ள தேவன் போராடிட்டு இருந்தார். போராடிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, கொடுக்க வேண்டியது நான் போகட்டும், உனக்கு கொடுக்க வேண்டியதான கொடுத்தேன், உன் கூட நான் இருக்கேன், உன் கூடயே நான் இருந்தேன். நீ சாப்பாடு கேட்ட நான் உனக்கு கொடுத்தேன், நீ உடுக்கிற வஸ்திரம் கேட்ட நான் உனக்கு கொடுத்தேன், எல்லாம் உனக்கு கொடுத்தேன். இப்ப பொழுது வெளியே போகணும், இனிமே நீயே உன் காரியத்தை பார்த்துக்க, நான் போறேன். அப்படிதான் ஆண்டு சொன்னான். அப்படிதான் ஆண்டு சொன்னான். படி அந்த வசனம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் அவனை மேற்கொள்ளாது கண்டு, அவனுக்கு ஒரு புருஷன் அப்படி சொன்னா அப்பதான் வந்தாரா, அவரு அப்பதான் வந்தாரா. என்னைக்கு அவன் என் தேவதையை நீர் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றின்னு சொன்னானோ அப்பத்துல இருந்தே அப்புறம் அவன் ஒன்னா இருக்கு. ஆனா இப்போ வெளிப்படையா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சான். இப்ப அவன் போராட ஆரம்பிச்சுட்டான். அவன் இரவு முழுவதும் போராட்டான். இப்ப ஆண்ட சொல்றாரு, நீ என்ன இருக்கு சொன்ன, உனக்கு சாப்பாடு வேண்டேன், உனக்கு வஸ்திரம் வேண்டேன், இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தவே, இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன். அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருக்கேன், உனக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்கேன், நிறைய ஆண்மாடுகள் வேலைக்காரங்களை கொடுத்துருக்கேன். இனிமே உனக்கு என்ன வேணும், எல்லாம் உனக்கு தான் கிடைச்சிச்சு. நான் போக முடியும், ஆள முடியும், நீ பொழைச்சிக்க. இனிமே உனக்கு எதுவுமே இல்லாம இல்லை, எல்லாமே இருக்கு. இனி நீ தாராளமா பொழைச்சிக்கலாம், நீ பொழைச்சிக்கோ, நான் போறேன், என்னோட. அவன் விட மாட்டேன். ஏன்னா நான் செத்துடுவேன், எல்லாம் செத்துடுவாங்க, அப்புறமா எங்க படைக்கிறது. என்னை ஆசீர்வதியும், எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு நிரூபியும், சொன்ன வார்த்தை எனக்கு உறுதிப்படுத்தும், அதான் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வதியும் சொன்னாலே என்ன ஆசீர்வாதம், நீ சொன்ன இந்த தேசத்தை தருவேன் உனக்கும் பிள்ளைங்களுக்கும், அதை ஆசீர்வதி. அப்புறமா ஆண்டவர் கேட்டாரு பேரு, அவன் யார்கிட்ட போச்சு. இப்ப ஆண்டவர் பேரை மாத்துறார். இந்த பேரு உன் பேர் யாருக்கு பேர் மாத்துறாங்க, இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்ரேல் அப்படி சொன்னாங்கன்னா தெரியுமா, ஹெல்ப்னா தேவன், ஹெல்ப்னா தேவன். இஸ்ரேல் அப்படி சொன்னாங்க, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இதுதான் அவனுக்கு பேர் வச்சாங்க. இது முதல் கொண்டு நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது, நீ போராடி மேற்கொண்டா. இஸ்ரவேல்னா போராடி மேற்கொண்டான்னு சொல்றாங்க. இல்ல இஸ்ரவேல் அப்படின்னா தெய்வனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன். இப்போ அவனை ஆசீர்வதிச்சு, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா தேவன் இல்லாம அவனுக்கு ஒன்றும் நடக்காது, இனிமே யாரும் மேல கை பார்க்க முடியாது அப்படின்றதுதான். இப்ப அவனை ஆசீர்வதிக்க அவனை விட்டுட்டான், போயிட்டான். நீ நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் இருக்கு. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு
அந்த அண்ணன் வந்த உடனே இவனை கட்டி பிடிச்சி அழுதான். எனக்கு எதுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்து விடுற, நீ எனக்கு தான் நிறைய இருக்குது, நீ வந்து அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. கோவம் தூரம் அத்தனையும் போயிடுச்சு. இவனோட அவன் சமாதானமாய் கட்சியில 2 பேரும் ஒன்னா இருந்து இவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவன் ஏசா இல்லாம எனக்கு ரொம்ப இழுக்க பாருங்க, நான் போறேன், அவன் போயிட்டான் சேய்க்கு மலை. இவன் வாக்குத்தத்தை போன இடத்துல உட்காந்து சாப்பிட்டான். இது கிடைச்சது எதுக்கு தெரியுமா? தேவனோடு அந்த பலவந்தமாய் போராடுற ஒரு அனுபவம், கட்டாயப்படுத்தி போராடுற ஒரு அனுபவம், கொடுத்தாதான் போவேன்னு ஒட்டாம இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அனுபவம். புதிய ஏற்பாட்டில் 2 பேரை பார்த்தாங்க, பயங்கர ஒட்டாமா. ஒண்ணு அந்த பர்த்லேமிக்குள்ள இயேசுவே கத்தனான், அவனை நிறைய பேர் தடை பண்ணாங்க, அப்ப கூட கத்தனான். அதுதான் அவன் பிடிவாதமா இருக்கிறதான்னு கூட ஜபத்துல அவனுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கிறான். கர்த்தர் அவன் கூப்பிட்டு அவன் விடுதலை தந்தார். 2வது அந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே என் மகன் பிசாசினால் பெரிய அவஸ்தைப்படுறான், போராடுறான், அவளால தாங்க முடியல, உதவி செய்யும். ஆண்டவர் பேசுகிறார், போய் கேட்டார், மறுபடியும் நெஞ்சிடான். சீசர்களை கூட வந்து அழைச்சு போய், ஆண்டவரே என்ன பாவம், அவ அப்படி வழியோரமா கூப்பிட்டுட்டே வரா, ஒண்ணு நீ எதனா கொடுக்கன்னு சொல்லு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, நீங்கன்னா அப்படி அமைதியா வர, அவளும் கத்திக்கிட்டே வராளே, வழி நடுக்க கத்திட்டு வராளே அப்படின்னு. அப்ப கூட அது மட்டும் சொல்லல, சீசன் கிட்டதான் சொன்னார் ஆண்டவர், பிள்ளைகள் நப்பத்தை எடுத்து நாய் முடிக்கிறது போடுறது நல்லதல்ல அப்படின்னு கானானிய ஸ்திரீ கிட்ட சொல்லல, சீசர் கிட்ட தான் சொன்னார் ஆண்டவர். அதை அவ கேட்டா, கேட்டு அவன் சொன்னான், படி மத்தேயு புத்தகம் 15வது அதிகாரம் 34, 35, 36. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24. 24. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இயேசுவை விட்டார். இல்ல மேல படி, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசையை கொண்டு என் மகன் அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசல, அவ கூப்பிட்டா. ஆண்டவர் வந்து இதை கேட்டா, இவன் சொன்னான், என் மகன் இப்படி கஷ்டப்படுறான், என் மகன் இப்படி வேதனை பண்றான். ஆண்டவர் ஒன்றும் சொல்லாது. அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தை என்று அவரை கேட்டுக் கொண்டார்கள். அதுதான் சீசர்கள் பரிந்து பேசுறாங்க. இப்போ ஆண்டவர் பாவம் கெஞ்சிராது, பின்னாலே வராது, அவளை அனுப்பி வைங்க, அவளுக்கு ஏதாவது செய்ய, இல்ல செய்வேன் சொல்லு, செய்ய மாட்டேன்னு சொல்லு, எதனா பண்ண அவள் போயிடுவாங்க, நீ அமைதியா வர அப்படி சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சீசர்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளுக்கு அவர் பணி அவர் இப்போ அவன் மறுபடியும் வந்து கேட்கிறான். இப்ப சொல்றாரு, ஆண்டவர் பிள்ளைகள் அப்பற்கு நாய்க்குட்டிகளுக்கு கொடுத்து நல்லது. அவர் சொன்ன மெய்தான் ஆண்டவர், அந்த பிள்ளைகளுடைய மேஜில் வந்து துணிக்கை நாய்க்குட்டிகள் சாப்பிட சொன்னாங்க. நீங்க நினைச்சீங்களா இயேசு சாப்பிட நாய்ன்னு சொன்னாங்க? நிறைய பேர் பிரசங்கள் சொல்றாங்க, கானானிய ஸ்திரீகளும் அப்பெல்லாம் வந்து யூதர்கள் நாய் போல எண்ணுவாங்க, கேவலமா நினைப்பாங்க. இயேசு போய் அப்படி சொல்லுவாங்க, அவளை நாயின்னு சொல்லுவாங்க. அவளும் ஆமா மெய்தான், நான் நாய் தான் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்றாங்க. இல்ல, கானானிய ஸ்திரீகள் கிரேக்கர்கள் கூட ஒரு பாரம்பரியம் இருக்கு. அது என்ன பாரம்பரியம் தெரியுமா? எந்த வீட்டுல குழந்தை பிறக்குதோ, எந்த வீட்டுல குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தையோட ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்க. எல்லாம் கிரேக்கர்கள் நாய்க்குட்டி வளர்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அது கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது அதை எடுத்து தானும் சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த குழந்தைங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? குழந்தைங்க சாப்பிட்டதான் நமக்கு தெரியுமே, கீழே மேல கீழே மேல சிந்திக்கிட்டே வரும். அப்படி சிந்துறதான அந்த வெள்ளத்தை அந்த நாய்க்குட்டிகள் அந்த குழந்தை பக்கத்திலேயே இருந்து வயிற்று தொடைய இதெல்லாம் நக்கிட்டு இருக்கணும். சிந்துறதாம அந்த உணவை நக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அப்படி சாப்பிடும். இந்த குழந்தையும் நாய்க்குட்டியும் ஒன்றா சேர்ந்துதான் வளரும். கானானியர்களுடைய எல்லா குடும்பங்கள்லயும் நாய் இல்லாம இருக்காது.
நாயும் நாய்க்குட்டி இல்லாம இருக்கவே இருக்காது. அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நாய்க்குட்டி இல்லாம இருக்காது. சமீப காலத்துல புதைப்பொருள் ஆராய்ச்சி தோண்டி எடுத்திருக்கும் போது கானானியர்களுடைய தேசத்துல ஒரு வெங்கல குழந்தையும் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதா, குழந்தை வயிற்று மேல விழுந்திருக்கிற சாப்பாட்டை நச்சுற மாதிரி ஒரு நாய்க்குட்டி சிலை, குழந்தை சிலையும் குழந்தையுடைய வயிற்று மேல இருக்கிற உணவை நச்சுற மாதிரி ஒரு நாய், அப்படியே ஒரு நாய்க்குட்டி எடுத்து வெங்கலத்துல எடுத்துட்டான். இது எதுக்கு அப்படின்னா அவங்க பாரம்பரியத்துக்கு தான். அதைத்தான் ஆண்டு சொன்னாங்க, பிள்ளைகள் முதல் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் தானே நாய்க்குட்டிக்கு போட முடியும். அவன் அதைத்தான் சொன்னான். அவங்க தேசத்துல நடக்கிற காரியத்தை ஆண்டு சொன்னார். இப்போ அவன் உண்மைதான் ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிட்டு துண்டுல கீழே விழுந்துட்டு இருக்கோம், அது நாய்க்குட்டி நக்கிட்டானே இருக்கும், அதுவும் சாப்பிட்டுதான் செய்யும், அந்த துணிக்கு போக எனக்கு முழுசா வேண்டாம். அதான் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு பிடிவாதமா வந்துட்டு இருக்காங்க. ஸ்திரீ உன் விசுவாசம் தெரியுது, உன் விசுவாசத்தினுடைய காரணம் நீ போ அப்படி சொல்லி ஜபம் பிடிவாதம். கிடைக்கிறவருக்கு விட மாட்டேன், ஆண்டவர் எனக்கு பேச பேருக்கு விட மாட்டேன், ஆண்டவர் விடுதலை தர வைத்தான். தெய்வத்தோட தான் நீ போராடும், தெய்வத்தோட தான் நீ போராடும், தெய்வம் தான் உனக்கு பதில் தரும். மனுஷத்தோட போராடும். நாம் ஜோம் பண்ணணும். ஜபம்னா என்ன அப்படின்னு உடம்புக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப எந்த பிரச்சனைனாலும் பெரிய போ, அதை போ, இதை போ அப்படி சொல்றதை விட்டுட்டு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு விடுதலையாக்குற, நீர் தான் என் ரட்சகர், நீ தான் என்னை எல்லாம் செய்ய முடியும், அதனால நீ எனக்கு விடுதலையாக்கு. இனிமே நான் வந்து அவங்ககிட்ட இவங்கிட்ட போராட மாட்டேன். நான் முழு காலை பிடிச்சிக்கிறேன், இயேசு துணி காலை பிடிச்சு விடவே விடாது, போராடு. அவருக்கு பதில் தர வைக்க கூடாது, அவர் போயிட்டே இருக்கட்டும். நீ காலை பிடிச்சிட்டே இழுத்துட்டு போனப்ப நீ இழுத்துட்டே போ. அவர் போயிட்டே இருந்தா அவர் காலை உதவி விடாது. நீ நடந்தே போக அவங்களோட நான் தேஞ்சிக்கிட்டு கூட வருவேன். நான் என்ன செய்வேன், தலையில தேய்ச்சி கூட வருவேன். நீ இழுத்துட்டே போ, நான் தேஞ்சிக்கிட்டே வருவேன். நீ எப்ப பதில் சொல்றிய அது வரைக்கும் உங்க காலை நான் விடமாட்டேன். அதுதான் பிடிவா. அப்படி பிடிவாதம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவாங்க. மற்ற காரியங்களை பேய் குடிச்சு அதை குடிச்சு இதை குடிச்சுட்டு அவளே கதை இருக்கும். எது வேணா வரட்டும், எது வேணா வரட்டும், எது என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டான். இயேசு காலம் வச்சு, இயேசுடைய பாதத்தை குடிச்சிட்டு, அவர் வானத்தை வித்தியாசத்தை வச்சுட்டு பூமியில பாதப்படி இருக்கு. நீ அங்கதான் இருக்கிற, பாதத்துக்கு தான் இருக்கிற, பாதத்தை குடிச்சுட்டோம். குடிச்சு போராடி கர்த்தர் பெரிய காரிச்சு நான் ஜோம் பண்ணுவோம். கர்த்தாவே நான் இதுவரையிலும் எவ்வளவோ காரியத்துல போராடி 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 தோல்வியா இருக்கு. இனி எப்படி போராடணும் நான் கத்துக்கிட்டேன். ஆண்டவே இனிமே உன் காலை நான் விட மாட்டேன். இயேசுவின் பாதத்தை குடிச்சுக்கோ, போராடும். நீர் தானே எனக்கு விடுதலை வாங்கி தர முடியும், நீர் தான் எனக்கு விடுதலை தர முடியும். இந்த போராட்டத்திலிருந்து நீ தான் என்னை வெளியே கொண்டு வர முடியும். இந்த பாவத்திலிருந்து நீ தான் என்னை ரட்சிக்க முடியும். இந்த போராட்டத்திலிருந்து நீ தான் என்னை வெளியே கொண்டு வர முடியும். ஆண்டவரே நீர் தான் என்னை காப்பாற்ற முடியும். நீர் தான் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் நடப்பிக்க வல்லவர். நான் உம்மிடத்துல கெஞ்சுவேன், உம்மிடத்துல நான் கெஞ்சுவேன், உம்மிடத்துல சத்தம் போடுவேன், என்னை விடுதலையாக்கும் என்று உண்மை பார்த்து கத்துவேன். அப்படிப்பட்ட ஜபம் ஏறெடுக்கும். ஆண்டவர் நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட்டு ஜோம் ஆடுங்க. உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். ராஜன் சொல்றா, என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கத்த கேட்டார். உன் சத்தம் கத்த கேட்கத்தக்கதாய் கூப்பிடு. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். ஸ்தோத்திரமையா. நீரைகளை விடுவிக்கிறவர், நீரைகளை தப்பு வைக்கிறவர், நீரைகளை தப்பு வைக்கிறவர், நீரைகளை பாதுகாப்பு தேவர், நீரைகளை ரட்சகர், நீரைகள் ரட்சகர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக இருந்தாலும், உன் பிள்ளைகளுக்காக இருந்தாலும், அல்லது உன்னுடைய சொந்த லைஃபுக்காக இருந்தாலும், இல்ல மற்றவர்களுக்காக நீ ஜபிக்கிற காரியமா இருந்தால் உன் தேவனை பிடித்துக்கொள், அவர் பாதத்தை பிடித்துக்கொள், அவரோடு போராடும், அவருக்கு ஒரு வழக்கு உண்டாக்கும், அவரோடு சத்தம் போடும். ராயன் சொன்னது போல கர்த்தரின் வழக்கை தீர்த்தார். அவர் எனக்கு நியாயாதிபதியாய் வந்தார், எனக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்தார். அவர் என் சத்தத்தை கேட்டார். அவர்தான் எனக்கு நியாயாதிபதி, அவர்தான் எனக்கு ஜட்ஜி, அவர்தான் எனக்கு நியாய சாஸ்திரி, அவர்தான் எனக்கு நீதிபதி,
அவர் தான் எனக்கு நீதி செய்கிறார் என்று வாயிலாக சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உனக்கு மேன்மையான காரியங்களை செய்வார். நன்றாக போராடி ஜபிக்க ஆரம்பியுங்கள். நன்றாக போராடி தனிப்பட்ட ஜபிக்க ஆரம்பியுங்கள். அவருடைய பாதத்தை எப்பொழுதும் விழித்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, நீங்களாக எனக்கு சகலத்திற்கு செய்ய வல்லவர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் இந்த நாட்களை மகிழ்ந்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.